அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம 3D மாடல்ல கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப மறக்காம சகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம 3D மாடல்ல கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இந்த 3D கூட பின்னிருக்கோம். இந்த 3D கூடைக்கு நம்ம 3D மாடல்ல கைப்பிடி வைக்க போறோம். கீழ இருந்து நீங்க எண்ணிக்கிட்டே வரணும். ரெட் ஒயிட்னு நீங்க எண்ணிக்கிட்டே வந்து 2 நாட்டுக்கு நீங்க அடையாளம் குறிச்சு அந்த இடத்துல நீங்க அடையாள வயர் கோர்த்து வைக்கணும். அங்கதான் நீங்க கைப்பிடி வைக்க போறீங்க. நான் மேல இருந்து என்னன்னா 3வது நாட்டுக்கும் 4வது நாட்டுக்கும் இடையில நான் கைப்பிடி வைக்க ஆரம்பிக்க போறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் இறக்கமா வேணும்னா 4வது நாட்டு 5வது நாட்டுன்னு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இறக்கத்துல நீங்க வச்சுக்கலாம். இந்த கைப்பிடி நம்ம 2 வயர் வச்சு வைக்க போறோம். ஒன்னு ஒயிட், இன்னொன்னு ரெட். 2 கலர் வயர்ல நம்ம இந்த கைப்பிடி பின்ன போறோம். ஒரு வயரோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர். இப்ப நம்ம அடையாள வயர் கோர்த்திருந்த இடத்துல நம்ம இந்த 2 வயரையும் ஒரு பக்கமா கொடுத்து இன்னொரு பக்கம் வெளியே நம்ம எடுக்க போறோம். இப்ப 2 வயர் நம்ம கொடுத்தோம். அது உங்களுக்கு 4 வயர் மாதிரி இருக்கும். இப்போ அதனுடைய உயரம் சமமா இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நான் சமன்படுத்திட்டு நீங்களும் அந்த மாதிரி சமன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு ரெட், அது மேல ஒயிட், இப்படி எக்ஸ் ஷேப்ல வைக்க போறோம். அப்புறம் இந்த ரெட் வயரை பின்பக்கமா இப்படி சுத்திட்டு வந்து வெள்ளை வயருக்கு மேல இப்படி வைக்கிறோம். இந்த வெள்ளை வயரை பின்பக்கமா இப்படி சுத்திக்கிட்டு வரோம். கொண்டு வந்து ரெட் வயருக்கு கீழே இந்த ரெட் வயருக்கு மேல இப்படி வைக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஒயிட் வந்துருச்சு, இந்த பக்கம் 2 ரெட் வந்துருச்சு. இப்போ நம்ம கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த ரெட் வயரை சுத்திட்டு வந்து இந்த 2 வெள்ளை வயருக்கும் நடுவுல வைக்கிறோம். வெள்ளை வயரை சுத்திட்டு வந்து 2 சிகப்பு வயருக்கும் நடுவுல வைக்க போறோம். இதே மாதிரி இந்த கைப்பிடி ஃபுல்லா நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். நான் உள்ள வயர் வைக்கல, சின்ன கூடை அப்படிங்கறதுனால 2 வயர்ல தான் கைப்பிடி வச்சிருக்கேன். நீங்க உள்ள வயர் வச்சு நீங்க பின்னணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம டாட் கூடையில இதே ஹேண்டில் 3D ஹேண்டில் நம்ம பின்னிருக்கோம். அந்த கூடையோட கைப்பிடியோட லிங்க் இப்போ மேல வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம கைப்பிடி பின்னி முடிச்சிட்டோம். நம்ம அடையாள வயர் கோர்த்து இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த கைப்பிடியை நம்ம சொருகிறோம். கைப்பிடி 2 வயர் கைப்பிடி ரொம்ப ஒல்லியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த வீடியோவை நீங்க பாருங்க. இப்போ 4 வயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடுறோம். இப்ப நான் எப்படி கோர்த்து விடுறனோ அது மாதிரி நீங்க கோர்த்து விட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த 3D வயர் கூடை எப்படி பின்றதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இப்போ மேல வரும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்க பார்த்து இந்த கூடை எப்படி பின்னலான்னு தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி 4 வயரையும் நம்ம கோர்த்து விட போறோம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டுட்டு இப்படி எக்ஸஸா இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. வயர் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கும் நீங்க ஃபுல்லா கோர்த்து விட்டுறலாம். எப்படி நம்ம கோர்த்து விட்டாலும் கொஞ்சம் வயர் இருக்கும் பேலன்ஸ். அந்த வயரை இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு நீங்க கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அந்த வயரை. இப்போ நம்ம கைப்பிடி வச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு கைப்பிடியும் வச்சிருங்க. நான் இப்போ 2 கைப்பிடியும் பின்னி முடிச்சிட்டேன். உள்ள கோர்த்து விட்டதுக்கு அப்புறமா உள்ள கூடையோட இன்னர் போர்ஷன் கூட உள்ளுக்குள்ள இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நான் 2 ஹேண்டலும் வச்சு முடிச்சிட்டேன். 2 கைப்பிடியும் வச்சதுக்கு அப்புறமா பார்க்க இந்த மாதிரி இருக்கும். 3D வயர் கூடைக்கு 3D கைப்பிடி நம்ம வச்சாச்சு. நீங்களும் இந்த கூடையும் பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கைப்பிடியும் பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.